இங்க பாரு, நீ காதலிக்கிற அந்த பொண்ணு துளசி உன்னை காதலிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதனால இது ஒரு பொண்ணோட வழுக்க பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை. இதுல நீங்க தலையிடாதீங்கன்னு என் பொண்டாட்டி ஈஸ்வரி சொல்லிட்டா. அவ சொன்னா எதுவுமே எப்பவுமே சரியாத்தான் இருக்கும். மனைவிங்கிறவ மந்திரி மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ரொம்ப பொருத்தமானவ என் பொண்டாட்டி ஈசுதான். இரு தம்பி, என்ன முதல்ல முழுசா விஷயத்த சொல்ல வர்றா. அந்த பொண்ணு துளசிய தேடி கண்டுபிடிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயமா என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாதுடா. அதனால நீ பாட்டுக்கு போசிட்டு கிளம்பி இங்கெல்லாம் வர வேண்டாம், புரியுதா? நீ உங்க ஊர்லயே இரு. அண்ணே, என்னண்ணே திடீர்னு இப்படி சொல்றீங்க? நான் என்ன பெத்த அப்பாவை நம்பல, என்ன படைச்ச இந்த ஆண்டவனை நம்பல, உங்களை தானே மலை போல நம்பி இருக்கேன். துளசியை தேடி கண்டுபிடிச்சு அவரை நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னே. உங்களால மட்டும்தான் சென்னையில இருக்க துளசியை தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்க முடியும்.